இந்த பிரதான வீதிகளில் நெரிசல்கள் அதுக்கு சரியான ஒழுங்குகள் எடுக்கணும். ஏன்னா இப்போ அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூடி போயிடாத கட்டத்தில் இருக்குது சில வீதிகளில். இந்த வீதியில் மாதிரி இந்த ரோட்டுகளில் இந்த லைன் தண்ணி வேலைக்கெல்லாம் வெட்டிட்டு அதே அந்த பிரதான கார்பெட் ரோட்டை வெட்டிட்டு அதை பிறகு அந்த வெட்டி முடிய அதை சும்மா மண்ணால் தூக்கிட்டு போயிடணும். அது ரோட்டில் நிற்கிது கிடங்கு அது அதுகளெல்லாம் பார்க்கணும். பல இழுபறிகளுக்கு மத்தியெலாம் இப்போ இந்த முதல்வராக வந்திருக்கிறா. இப்போ இது இனிமேல் என்ன செய்யணுமெண்டா அரசியல் சார்ந்து செய்யாமல் எல்லா மக்களும் வேண்டாம் ஒரு சார்பார் ஆதரவு இல்லை ஒரு சார் ஆதரவுலாம் வந்திருக்கிறான். பல இணக்கப்பாடுகள் இதுகளுக்கெல்லாம் வந்திருக்கணும். ஒன்று சேர்ந்து வெல்லணும் என்ற தாங்கள் வரணும். பதவிக்கு மக்களுக்காண்டி வரதில்லை பதவிக்காண்டி வரணுமென்றக்காண்டி தான் ஒன்று சேர்ந்து வந்திருக்கணும். அவங்க பதவி ஆசைக்காண்டி தான் வந்திருக்கணும். பிரதான வீதி இது இந்த தீப பிரதான வீதி பிரதான தபாலகம் முன்னால் இந்த வீதி ஒரு வினை தெரிந்த ஒரு 5 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. செப்ப நிறுறதும் அது இதன்றதும் பள்ளமும் ஒரு எத்தனையோ வாகனங்கள் விழுந்து விபத்துக்குள்ளாகி கொண்டா போகுது.